பிசினஸை பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? சார், எங்களோட பேசிக்கான ஐடியா என்னன்னா, நாங்கள் இந்த ரோபோட்டை உருவாக்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு செல் அவுட் பண்ணிடலான்னு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ரோபோட்டுக்குள்ளேயே ஒரு அப்டேட்டை கொண்டு வர போகிறோம். அது மூலமாக இந்த ரோபோட் ஒரு போர்வெலுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் ஏதாவது ஒரு குளம் இருந்தா, அது ஒரு நல்ல ஐடியா. ஆறு, ஏரி எதுவா இருந்தாலும் அங்க மக்கள் மாட்டிக்கிற மாதிரி பல அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. ஸோ அவங்களெல்லாம் கூட ரெஸ்கியூ பண்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு ப்ராப்பரான டெக்னாலஜியும் இல்லை. ஸோ இதுலயே நாங்க அதை அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஒரே ப்ராடக்டே எல்லா இடத்துலயும் உதவியா இருக்கும். சார், இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதை எப்படி பண்ணணுங்கிறத இப்போ நீங்க எல்லாரும் சொல்லுங்க. மகேஷ் சார், உங்ககிட்ட இந்தியா முழுக்க டேட்டா இருக்கா? ஒரு வருஷத்துல இந்த மாதிரி இன்சிடென்ட் எவ்வளவு நடக்குதுன்னு? ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 40% இருந்து 70% வரைக்கும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது. ஏதாவது பர்டிகுலர் ஸ்டேட் இருக்கா? ஸ்டேட் பை ஸ்டேட் டேட்டா உங்ககிட்ட இருக்கா? இதுல அதிகமா நடக்கிறது ராஜஸ்தான்லயும் ஹரியானாவிலையும் தான். சோ உங்களோட கருத்துப்படி இந்த புரோட்டோடைப்பை ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போகணும்னா 12, 15, 18, 25 பண்றோம்னு வச்சுக்கலாம். உங்களோட கணக்குப்படி அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? சார், இப்போதைக்கு என்னுடைய கால்குலேஷன் படி பார்த்தா 30 லட்சம் வரைக்கும் அதுக்கு செலவாகும். எந்த விஷயத்துல இது காஸ்ட் அதிகமா போகுது? சார், இதோட டெக்கும் அப்புறம் இதுக்காக நாங்க பண்ண வேண்டிய ரோபோட்டிக் பார்ட்ஸும் கொஞ்சம் செலவாகும். டெல்லா அட்வென்ச்சர்ல எங்க கிட்ட ஒரு டீம் இருக்கு. அவங்க பள்ளத்தாக்குல இருந்து ஆக்சிடென்ட் விக்டிம்ஸை ரெஸ்கியூ பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. மவுண்டனியரிங் டீம் அவங்க. ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து நாலேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்னா ஒர்க் பண்ணோம்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல எங்களால உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண முடியும். எஸ் சார். இந்த விஷயத்த நாங்க இத சிஎஸ்ஆர் வழியில அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் என்னோட சைட்ல இருந்து 25 lakhs இதுக்காக என்னால டெடிகேட் பண்ண முடியும். டு மேக் ஷூர் இது ஒரு ப்ரொடக்ஷன் லைன் ஆகணும், உங்களுக்கு இது ஒரு பிசினஸா இருக்கணும். எஸ் சார். அப்புறம் நாடு முழுக்க அந்த 40 குழந்தைகளை காப்பாற்ற முடியணும். சரி சார். வெரி குட். எல்லா டைட்டன்ஸ் கிட்டயும் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. ஒரு ஃபண்டை உருவாக்கி ஒவ்வொரு டைட்டன்ஸும் 5 லட்சம் ரூபாய் ஃபண்டை கொடுத்தோம்னா 50 லட்சம் ரூபாய் ஃபண்ட் ஆயிடும். நான் ஒரு 25 lakhs கொடுத்திருக்கேன். சோ இந்த ரிசர்ச்சை நாம ஐஐடி சென்னையோட ஷேர் பண்ணிக்கலாம். ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கிற ப்ரீ இன்குபேட்டர் மூலமா ஒரு 7 lakhs நானும் உங்களுக்கு கமிட் பண்றேன். என்னால முடிஞ்சாமோ. எஸ் சார். தேங்க்யூ சார். என்னோட சைட்ல இருந்து, அதாவது கோல்டன் யூத் சைட்ல இருந்து நானும் 5 லட்சம் ஜிம்மி சார் சொன்ன மாதிரி கமிட் பண்றேன். தேங்க்யூ சார். நான் இப்ப என்ன சொல்ல விரும்புறேன்னா, மகேஷ் சார், நீங்க இப்போ பண்ணிருக்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ நாங்க எல்லாரும் இங்க இருந்து ஒரு ஸ்டார்ட் அப்பை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா எந்த அளவுக்கு இதுக்குள்ள ஒரு இம்பாக்ட் இருக்கோ, சோஷியல் இம்பாக்ட் இருக்கோ, நேஷனல் இம்பாக்ட் இருக்கோ, அதை பார்க்கும்போது எனக்கு இது ஒரு சின்ன கதையா தோணவே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் நீங்க இதுல ஒரு மிகப்பெரிய லீப் ஆஃப் ஃபெய்த் எடுத்திருக்கீங்க. உங்க கூட உங்களோட அப்பாவும் எடுத்திருக்காரு. சீரியஸ்லி, நான் உங்களோட கதையை கேட்டதுல இருந்தே அப்படியே அத எப்படி சொல்றது, சிலிர்த்து போயிடுச்சா? அண்ட் உண்மையிலேயே நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டிவில பார்க்கும் போதே நம்ம கண்ணுல இருந்து தானா கண்ணீர் வர ஆரம்பிச்சிரும். எந்த பெத்தவங்களோட, எந்த அப்பா அம்மாவோட குழந்தை இந்த மாதிரி ஒரு போர்வெல்ல மாட்டிட்டு இருக்கோ, அவங்களுக்கு நீங்க ஒரு கடவுள் மாதிரி. தேங்க்யூ மேடம். 40, 50, 60, 70 உயிர்களை நீங்க ஒருவேளை ஜீரோவுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, இதை விட பெரிய கான்ட்ரிபியூஷன், இதை விட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கவே முடியாது. சோ இது உங்களோட இந்த ஐடியாவை ஃபண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல வழியா இருக்கும். கண்டிப்பா ஒரு பெரிய கைத்தட்டலோட இவரை வாழ்த்தியே ஆகணும். உங்களோட இந்த எண்ணங்களை கேட்கும்போது என் மனசு இப்ப ரொம்ப கனமாயிடுச்சு. அதனால நானும் இவங்க கூட சேர்ந்து ஒரு 5 லட்சம் போடலான்னு இருக்கேன். சார், 10 லட்சம் போடுவீங்கன்னு நினைச்சேன் சார். சோ நண்பர்களே, ஐடியா பாஸ்ங்கிற இடமே அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். இங்க வர ஐடியாஸ்ல ஒரு பெரிய பலம் இருக்கும். நாங்க சின்னதுல இருந்து பெரிய ஐடியாஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்க ஆசைப்படுறோம். அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க விரும்புறோம்.